கண்ணா ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்று கொடுப்பா. இந்தாண்ணா. வேற தம்பி அப்பாவுக்கு என்னப்பா ஆச்சு? சாரிப்பா, எனக்கு விஷயமே தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பேன். அப்பாக்கா? அப்பாக்கு என்னாச்சு? அவர் நல்லா தானே இருக்காரு. அப்பா அம்மாக்காப்பா ரொம்ப நல்லவங்கப்பா. அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னங்க நடக்கணும்? அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொதுவாக வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இறந்துட்டா தான் இப்படி மீசை எடுப்பாங்க. நீங்க மீசை எடுத்துருக்கீங்கல்ல, அதான் அப்பா அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டேன். யோ வாய கழுவியா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஜாமான் வாங்க வந்தா ஜாமான் வாங்குற வேலையை மட்டும் பாரு. எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஷேவ் பண்ணும்போது கை ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான் மொத்தமா எடுத்துட்டேன். அதுக்கு போய் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கான். சரியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டு. அதெல்லாம் ஒன்னும் நடக்கல. உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கொடுத்தாச்சுல, காசை கொடுங்க. இந்தப்பா இதோ வரேன். அப்புறம் வீட்டு சம்சாரம் நல்லா இருக்காங்களாப்பா? ஒழுங்கா போயிடு, இல்ல இடக்கல தூக்கி மூஞ்சி அடிச்சிடும் பாத்துக்க. சாரிப்பா சரி போடான்ற. மீசை எடுத்துட்டா வீட்டுல யாராச்சும் தவறிட்டாங்கன்னு அர்த்தமா? எங்க எடுத்துடா வரீங்க நீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஓனரம்மா தான். வலிக்குதா? நல்லா வலிக்கிட்டோம், அதுக்கு தான் அடிச்சேன். எல்லாம் ஒன்னால தாண்டி. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? சும்மா தலையும் வாலும் புரியாம பேசாத மாமா. முதல்ல என்னன்னு சொல்லு. ட்ரிம் பண்ணும்போது கிச்சு கிச்சு போட்டுட்டல, அதனால தான் என் தாடி மீசை எல்லாமே போச்சு. வரவும் போறவலாம் வீட்ல யாராச்சும் தவறிட்டாங்களான்னு கேக்குறான். அவங்களுக்கு பதில் சொல்லி மாளல. அதான் விஷயமா? சாரி மாமா, அன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டேன். பாவம், உனக்கு மீசை தான் போயிடுச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல மீசே இல்லாம உன்னை பார்க்க கொஞ்சம் கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல, செம காமெடியா இருக்கு. காமெடியாவா? இருக்குண்டி இருக்கும். இந்த தாடி மீசை வளர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லணுமோ? நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா, மீசை இல்லாம பார்க்க அப்படியே சின்ன பையன் மாதிரி இருக்க. பேசாம இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உடம்பே கருகரு மீசை மாதிரி இருக்கறதால உன் முகத்துல மீசை இல்லாதவங்க பெருசா தெரியல மாமா. மாமா இங்க வாயேன். நீ ஒரு கருப்பு எம்ஜிஆர் மாமா. அப்ப நீ யாரு? சரோஜா தேவியா? சரோஜா தேவி? சரோஜா தேவி? மாமா இந்த அங்க வே. ப்ரோ கடைக்குள்ள தண்ணி வந்துச்சு ப்ரோ. எந்த பொருள் இல்ல, போங்க ப்ரோ. மாமா அப்புறம் வாங்க ப்ரோ. நாங்களே தான் ப்ரோ வந்திருக்கோம். நெட்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு பிஸ்கட் ரஸ்க்னு வாங்க வந்திருக்கோம். ஐயோ சாரி ப்ரோ, மழை தண்ணி உள்ள வந்துருச்சா, அதான் கோவமா பேசிட்டேன். இருக்கணும் ப்ரோ. சரி சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு என்னென்ன வேணும்? ப்ரோ இந்த மில்க் பிக்கீஸ், மேரிகோல்டு அந்த மாதிரி கடையில் எத்தனை பாக்ஸ் இருக்கோ கொஞ்சம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு 10 பாக்ஸ் இருக்கும் ப்ரோ. என்ன விலை ப்ரோ ஆகும்? விலையா ப்ரோ முக்கியம்? உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ கொடுங்க, உங்க மூலமா நாங்க ஹெல்ப் பண்ண மாதிரி. சரி உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க ப்ரோ. சரி பாக்ஸ் எடு. இந்த போறேன். இந்தாங்க ப்ரோ. கரெக்டாக இருக்கான்னு இனி பார்த்து. இருக்கட்டும் ப்ரோ, அந்த பாக்ஸ் எடு. இந்தாங்க, இதை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இல்லை இருக்கட்டும் ப்ரோ, நீங்களே ஃப்ளட்டில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ப்ரோ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மாமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆல்ரெடி ஹெவி லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்போ இதெல்லாம் தேவையா? ஏய் லூசு, இந்த மாதிரி சமயத்துல நம்ம பண்ற சின்ன சின்ன ஹெல்ப் தான் நம்மள மனுஷங்களாவே காட்டும். போ, இதெல்லாம் நீ சீக்கிரம் கத்துக்கணும். போ 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 போ. அண்ணே 10 ரூபாய்க்கு பூண்டு கொடுண்ணே. 10 ரூபாய்க்கு போதுமா? போதுண்ணே. வேற எது வேணாண்ணே? உள்ளவை. தேங்க்ஸ். என்ன திருவிட்டு இருக்க மாமா? எப்படி மாமா பேப்பர் மடிச்ச? அப்படியே 4ஆ மடிச்சு 3ஆ திருவி 2 மணி மடிச்சு கொடுத்துட்டா போச்சு. அதான் மாமா, எப்படி எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும்டி. மல்லிகடை ரத்தம் அப்படியே பிளட்லயே ஊறி இருக்கணும், அப்பதான் வரும். பண்ணாது. தெரியலன்னு சொன்னா சொல்லி கொடு. சொல்லி தரணுமா? பேப்பர் எடு. இருக்கு இருக்கு. இத அப்படியே இப்படி ஆப்போசிட் சைடு ரொட்டேஷன் பண்ணு. அப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, அவ்வளவுதான். ஐயோ இல்ல மாமா, வரல மாமா. சரி உனக்கு நான் தெளிவா சொல்லி தரேன். என்ன பண்ற? ஸ்பெஷல் ட்ரைனிங். ஓ சரி சரி சரி. இந்த கைய அப்படியே புடி.
அப்படியே ஒரு சுத்து சுத்தி. ஏய், இங்க என்ன பாக்குற? அங்க பாரு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சு. கத்துக்கிட்டியா? அத உங்க கையை எடுத்துட்டு கேளுங்க மளிகை கடைக்காரர். உங்க கை இங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. நானும் கையை எடுக்க தான் ட்ரை பண்றேன். ஆனா கையை என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது ஒன்றுமா. சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. போ. இல்ல, நான் இன்னொரு வாட்டி. போ. ஓகே. ஹாப்பி நியூ இயர் மாமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஓனரம்மா. என்ன மாமா வெறும் கை மட்டும் குடுக்குற? அப்ப கட்டி பிடிக்கவா? ஓ மாமா, நம்ம கல்யாணம் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் நியூ இயர். இத நம்ம எங்க போய் செலிப்ரேட் பண்ணோம்? என்னமோ யோசிச்சு வச்சிட்டா, நீயே சொல்லு. இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லு, நம்ம அங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம். எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சதுன்னா நம்ம மளிகை கடை தான். இங்கே செலிப்ரேட் பண்ணலாமா? ரகு மளிகை கடைக்காரனுக்கு வாக்கப்பட்டான்ல, என்ன பண்றது? செலிப்ரேட் பண்ணலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு இந்த நியூ இயரை கடையை பூட்டிட்டு கடைக்குள்ளே உட்கார்ந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகே? கடைக்குள்ளேயே வா. ஓகே 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 ஓகே. சரி, போலாம். கண்ணை மூடு. எதுக்கு மாமா? கண்ணை மூடுன்ற. ஹாப்பி நியூ இயர். Thank you மாமா. ஹாப்பி நியூ இயர். ஓபன் பண்ணு. டமால். சூப்பர் மாமா, செம்மையா இருக்கு. உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காகவே. சரி மாமா, நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்ல எடுக்க மாட்டியா? ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருந்தா அதை விடுறதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கலாம். எனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. அட என்ன மாமா நீ, ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருந்தா தான் ரெசல்யூஷன் எடுக்கணுமா என்ன? ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நம்ம ரெசல்யூஷன் எடுக்கலாமே. ஓ, அப்படின்ற? கைய கொடு. இந்த வருஷம் ஃபுல்லா உன்னை கண் கலங்காம நல்லா பார்த்துப்பேன்னு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். நீ என்ன ரெசல்யூஷன் எடுக்க போற? இந்த வருஷம் மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை ஃபுல்லா உன்னை நான் ஹாப்பியா பார்த்துப்பேன். அதைத்தான் நான் ரெசல்யூஷனா எடுக்கிறேன். ஸ்வீட் மாமா. சரி, சாக்லேட் சாப்பிடு. ஹாப்பி நியூ இயர் மாமா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.